முருகபக்தன் ஆசையா கட்டின மணல் கோயில கடந்த 3 நாளாவே இயற்கையே பாதுகாக்குது. திருச்செந்தூர் கடற்கரையில ஏதோ ஒரு முருக பக்தர் மணலை வைத்து ராஜகோபுரத்தையும் சிவலிங்கத்தையும் முருகனுடைய வேலையும் அழகா வடிவமைச்சிருக்காரு. இதுல மெய் சிலிர்க்க வைக்கும் விஷயம் என்னன்னா, இரவு நேரத்துல கடல் சீற்றம் அதிகமாவே இருக்கும். அதனால கடல் நீர் கரையை நோக்கி வேகமா வரும். அப்படி அந்த கடல் நீர் கரையை நோக்கி வரும்போது கூட முருகர் பக்தர் ஆசையா கட்டின அந்த மணல் கோயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத கடல் நீர் மணல் கோயில் கிட்ட வரைக்கும் வந்து அதை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாத மீண்டும் கடல் உள்வாங்கிக்கும். அது மட்டும் இல்லாத கடல் ஓரத்துல வர காத்து கூட அந்த மணல் கோயில இதுவரைக்கும் எந்த சேதமும் படுத்தல. கிட்டத்தட்ட 3 நாளாவே முருக பக்தன் கட்டின அந்த மணல் கோயிலுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாத அந்த இயற்கையே பாதுகாத்துக்கிட்டு வருது. ஏதோ ஒரு முருக பக்தன் ஆசையா கட்டின மணல் கோயிலுக்கு இப்படிப்பட்ட வலிமை இருக்குன்னு நினைக்கும் போது நிஜமாவே கண்கள்ல கண்ணீர் ததும்பி மெய் சிலிர்க்க வைக்குது. இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான நிகழ்வுக்கு சொந்தக்காரரான கருணையின் கடல் முருகப்பெருமான பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.